இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று 11/3/2025 தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் கூறுவது, மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. இறைவனின் இந்த அருள் வாக்கு எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்பதை, மழை இந்த பூமியை நனைத்து இந்த பூமியிலே அது பலனை அளிப்பது போல இறை வார்த்தையும் நம்முடைய உள்ளத்திலே ஊன்றப்பட்டு அது நிறைவான பலனை கொடுக்கின்றது என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வாக்கு நம்மிலே செயலாற்றுகின்ற விதத்தை நாம் அறிய வேண்டும். இறைவனுடைய அருள் வாக்கு நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கின்றது. நாம் அதை வாசிக்கும் பொழுதும், நாம் அதை கேட்கும் பொழுதும், நாம் அதை தியானிக்கும் பொழுதும் இறை வார்த்தை நம்மிலே செயலாக்கம் பெறுகிறது. ஆண்டவருடைய வாக்கு எவ்வளவு வலிமையானது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகிறது. இதையேதான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு புத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என்று நாம் அறிகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மிலே அது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பதை உணர்ந்து இறைவனுடைய வார்த்தையை கேட்கவும் அதை தியானிக்கவும் நாம் எடுக்கும் முயற்சிகளை, நாம் எடுக்கும் உண்மையான தேடல்களை நாம் என்றும் உணர வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு நாம் எப்படி இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டி, நாம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவர் நமக்கு வழி நடத்துகின்றார். இறைமகன் இயேசு நம்மிடம் ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இறை தந்தை நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எனவே நாம் இறைவனிடம் வரும்பொழுது அவருடைய இறை வார்த்தையை கேட்பதிலும் அவருடைய வல்லமையை உணர்வதிலும் நாம் செயல்பட வேண்டும். குறிப்பாக நாம் வேண்டும் பொழுது அதிகமாக இறைவனை நோக்கி நாம் புலம்புவதால் இறைவன் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் என்பது அர்த்தம் அல்ல. மாறாக இறைவனிடம் நாம் அவரை புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய வல்லமையை உணர்ந்து நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எனவே இந்த தவக்காலம் நாம் இறைவேண்டல் செய்ய அழைக்கின்ற காலம். இந்த தவக்காலம் இறைவனை நோக்கி நாம் எழுப்புகின்ற குரலை இறைவன் எப்பொழுதும் அவர் எதிர்நோக்குகின்றார் என்பதை உணர்த்துகின்ற காலம். எனவே ஆண்டவரிடம் நாம் நம்முடைய தேவைகளை முறையாக அவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக நாம் வெளிப்படுத்துவோம். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இன்று நீர் எங்களுக்கு கொடுக்கின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொண்டு, குறிப்பாக நாங்கள் இறை வார்த்தை பயன் தருகின்றது, அது எங்களிலே செயலாக்கம் பெறுகிறது என்பதை உணரவும், எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளை நீர் நிறைவாக கொடுத்து எங்களை வழிநடத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.